ஹலோ கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது நருட்டோ எடிட்ஸ் 440. இந்த வீடியோவில் நம்ம லெவல் டெவில் கேம் தான் விளாட போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த கேம் வந்து நான் ஏற்கனவே விளையாண்டுருக்கேன். ஆனால் இந்த மேலே ஸ்கொயராக இருக்கலாம், அது 2 வேறு தான் விளையாண்டுருக்கேன். இப்போ இதை முடிச்சாச்சு, இப்போ 2வது. இதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால் ஈஸியாக முடிச்சிருவேன். அடுத்தது தான் எப்படி வர போகுதுன்னு தெரியல. நடக்குது ஓத்தாடி, என்னடா இது, இதெல்லாம் நடக்கும்னா தெரியாது எனக்கு சுத்தமாக. 2 லெவல் தான் நான் விளையாண்டுருக்கேன், அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை. இப்போ தான் விளையாடுறேன் ஃபஸ்ட்லேருந்து. இப்போ வந்துட்டு திருப்பியும் தோத்துட்டேன். கொஞ்சம் மெண்டல் பிடிச்சிட்டு எனக்கு. அதான் இப்போ வந்துட்டு ஓடி போய்ட்டு தாவி என்னதான் இது, என்ன இது, ஓப்பா சரியான இதாக இருக்குது அந்த கேமு. முன்னாடியும் தள்ளிட்டு வச்சு போக போக மண்டக்குள்ளார் பிடிக்க வைக்குது இந்த கேமு. இப்போ நின்றுட்டு அவ்வளோதான். நான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன், ஒரு லெவலில் வந்துட்டு அந்த கேட்டே நவுண்டு போவோம், கை அந்த டோர் இருக்குல்ல அதுவே நவுண்டு போவோம். இப்போ எதாவது வைப்பானுங்க பாருங்கள், முன்னாடி இருக்கிறது நவல்றது. இப்போ இதுலேயே தோத்துட்டேனே. நான் கொஞ்சம் எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரில கைஸ். நான் ஒரு வாட்டி பண்ணேன்னா அடுத்த வாட்டி ஃபஸ்ட்டு இதுலேயே தோத்துடுறேன். இப்போ இதுலேயும் கண்டிப்பாக தான் வச்சுருப்பானுங்க, சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு அடுத்த இதுலேயும் ஏதாவது இருக்கும். இது ஈஸியாக தாண்டிடலாம், அடுத்த இதில் ஏதாவது முன்னாடி கொண்டு போகிறானு. இந்த கேம் உருவாக்குனவன் இந்த கேம் விளையாடுறவனை ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காகவே உருவாக்கியிருப்பான் போல் இந்த கேமை. இப்படி இதையும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ கண்டிப்பாக அங்கே குதிச்சா அதான் நடக்கும், அதனால் இங்கே என்னடா இது பெரிய புத்திசாலி மாதிரி வைக்கலான்னு பார்த்தா இங்கே ஒன்று வருது. திருப்பியும் தோத்துட்டேன். இந்த கேமில் இந்த முள்ளு தாங்க எரிச்சலை கிளப்புது. இப்போ வந்துட்டு இதுலேயும் கண்டிப்பாக இதை வைப்பானுங்களே. என்னடா இது ஆடா, எரிச்சலாகுதுங்க இந்த ஆடு வந்தாலே. இப்போ வந்து நான் நெட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எதாவது நடக்கும் கண்டிப்பாக, நம்ம நேரம் எதாவது நடக்கும். முள்ளாக வருது. நல்ல வேலை நம்ம ஸ்லோவாக இல்லை, அதனால ஜெயிச்சாச்சு. இப்போ இந்த சைடு எதாவது போகணுமோ, தோத்துட்டோம். இந்த சைடு போனால் என்னடா முள்ளாக வருது. கொஞ்சம் இதுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கணும் போலையே. ஓகே 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 போய் அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. ஃபாஸ்ட்டாக இருக்கணும் போலங்க இந்த கேமில். இப்போ வந்துட்டு கீழே குதிப்போம், ஆனால் அங்கேருந்து இதை நடக்கும் பாருங்கள். ஐயோ, நான் ஒரு கிறுக்கங்க, எதுக்கு ஜம்ப் பண்ணேன்னு தெரியல, சும்மா போயிருந்தாலே நடந்துருக்கும். இங்கேருந்து வர ஆரம்பிச்சிட்டு சரி நம்மளுக்கு நல்லது தான், ஓடி போகணும். ஜம்பே பண்ணாமல் அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போது மூணாவது லெவல்னு நினைக்கிறேன். 3வது லெவலில் ஃபஸ்ட் ரவுண்டு எதுவும் இல்லையா, நடக்கணுண்டு. எத்தனை வாட்டி தான் இது நடக்கணுமோ அது இல்லை கைஸ். இப்போ நான் எதுக்கு கீழே ஒன்றும் தெரியல. இந்த லெவலை ஃபஸ்ட்டு தாண்டிடணும் எப்படியாவது. அந்த போச்சு, எதுக்கு தான் இப்படி நடக்குதோ தெரியல நம்மளுக்கு மட்டும். இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம், அவ்வளோதான். கேட்டுக்கிட்டே வந்துச்சு, எதுவும் நடக்கல, நல்ல வேலை. ஓகே, இப்போ வந்துட்டு இதுலேயே தான் வைப்பானுங்க. நல்ல வேலை, ஒரு செகண்டில் பயந்துட்டேன் பின்னாடி இருந்து வர்றது. இது என்னடா இது கைஸ், ஃபஸ்ட் ட்ரையில் முடிக்கிறோமா இப்படிப்பட்டதெல்லாம். ஜேகே தமிழ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த யூடியூப் சேனல் பார்த்தா எனக்கு கொஞ்சம் விளையாட தெரியும். இப்போ இது லிஃப்ட் மாதிரி வந்ததுனால நமக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு பின்னாடி இருந்துருக்கு. நல்லா போச்சு. நாட் அ ட்ரோல் கேம்னு போட்டிருந்துச்சுங்க கேர்ள். இது அது என்னது கேம் இதில். இப்போ வந்துட்டு ஆனால் ட்ரோல் கேம் நான் பைத்தியக்காரனாக இருப்பான் போல் இந்த கேமை உருவாக்கினவன். இப்போ இது என்ன காயினா, போடு எல்லாத்தையும் அதான் போச்சு. கீழே போனால் எதாவது வைப்பான்னு நினைச்சானா ஒன்றும் இல்லை. இப்போ கரெக்டாக அங்கே சொல்லிடணும். ஐயோ காயின்னு போயிருமே. சரி, ஒன்று கிடைக்கணுன்னா ஒன்று விட்டு தானே ஆகணும். இப்போ இங்கே தான் வைப்பானுங்க தான் நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. ஆத்தாடி, ஓ மை காட், நம்ம காயின்னு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் டோரில் போயிடுறேன் அவ்வளோதான். இப்போ 4வதா 4வதா இது என்னடா கீழே விழுந்து. ஜம்ப் பண்ணக்கூடாதோ, ஏன்னா மேலே உள்ள காயினே வேண்டாம்ப்பா, நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ தான் 4வது இது போல்.
என்னடா இது? ஓ, 3வது காயின் கடியில் ஒன்று இருக்காதா என்ன? இப்போல்லாம் ஏதோ இன்விசிபிளாக இருக்குங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இது கீழே விழுந்துருவேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ கண்டிப்பாக முடிச்சிருவோமா? நீங்கள் கெஸ் பண்ணுங்க கைஸ், பார்ப்போம். முடிக்கல. ஐயா, முடிச்சிட்டேண்ணா. சாரி கைஸ். இப்போ வந்துட்டு இந்த லெவலுன்ற காயின் எடுத்த பாம்பு வெடிக்குது. அந்த போடு டொமேல் பாமாக போடுறானுங்க. எந்த கேம் விளையாண்டாலும் பாம்பு தான் வந்துட்டு இருக்குங்க. அந்த போச்சு. ஸ்டம்பிள் கைஸில் என்னென்னா அந்த அது என்னது சைடில் வால்லேருந்து ஒருத்தன் பாம்பு போடுறான், என்ன ஜெயிச்ச அந்த டைல்ஸ்லேருந்து எவனா பாம்பு போடுறான். எல்லா கேம்லையும் அப்படி தான் இருக்குது. மைண்ட் கிராஃப்டில் எவனா போட்டுக்கிட்டே தான் இருக்கான். இது என்னோட கைஸ் லாஸ்ட்டில் வந்து அசையுது. இந்த லெவல் கொஞ்சம் தலைவலி பிடிச்சதாக இருக்கும் போலயே. ரெட்ரோ மாதிரி இருக்குது பாருங்களேன். எல்லாம் மைண்ட் கிராஃப்டாக அப்படி தான் இருக்கும். மைண்ட் கிராஃப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இப்போ நம்மளை கொடுத்துக்கிட்டே இருந்தால் நான் தோத்துட்டேன். ஐயோ, எனக்கு தலை வலிக்குது கைஸ். முடிக்க முடியாது போல இந்த லெவலை. ஓகே கைஸ், அந்த லெவலை எப்படியும் நான் முடிச்சிட்டேன். இப்போது 5 இது இல்லை 4 இது முடிச்சிருக்கோம், 5வது இது. ஓகே, இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, see you guys in the next video. டாட்டா.